மாண்பு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரவை துணைத் தலைவர் அவர்களே, நான் ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு இந்த அவையில் தற்போது நின்று கொண்டிருக்கிறேன். 5 ஆண்டு காலம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் இந்த ஆட்சியை நிறைவு செய்து மீண்டும் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நான் 40 ஆண்டுகளுக்கு முன்பாக என் உறவுகளோடு தேனாம்பேட்டையில் இருக்கிற அன்பகத்திற்கு வருகை தந்து தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களையும் பேராசிரியர் பெருந்தகையும் நாஞ்சிலார் அவர்களையும் இன்னும் மூத்த தலைவர்களையும் என் உறவுகள் எனக்கு அறிமுகம் செய்கின்ற குழந்தை பருவத்தில் அன்றைக்கு இதே உடல் தோற்றத்துடன் தலையின் முடி மட்டும் சுருளாக இருந்து அந்த பாற்ற உருவம் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டுமல்லாமல் ஒரு அரசியல் பேர் இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிற்கு வழிகாட்டியாக எப்படி நடத்தி வருகிறது என்பதையெல்லாம் நானும் எனது குடும்பமும் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தோன்றல்கள் என்கிற அடிப்படையில் நான் பூரித்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம், இந்தியாவில் ஒரு அரசியல் பேர் இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிற 12,000த்திற்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் இருக்கின்ற லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமப்புறங்களில் அமைப்பை நிறுவி அமைப்பை உருவாக்கி அந்த அமைப்பு எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கு எனக்கு தெரிந்து உலகத்திலேயே ஒரு முன்னுதாரணமான ஒரு அரசியல் பேரியக்கம் இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். நான் ஏன் இதை நினைவு கூறுகிறேன் என்று சொன்னால், நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் குடும்பத்தில் இருந்து நான் தலைவர் அவர்களை பார்ப்பதற்கு கோபாலபுரம் வீட்டிற்கு வந்தேன். தலைவர் அவர்களை பார்க்க முடியவில்லை. தளபதி அவர்கள் வீட்டில் இருக்கிறார், அவரை பார்க்க வேண்டும் என்று ஒரு மாணவனாக வருகை தந்து பார்ப்பதற்கு முயற்சித்தேன். உடனடியாக செய்தி தளபதி அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு வெளியில் வந்தார். அன்றைக்கு ஆர்வ மிகுதியின் காரணமாக, எப்போதும் என்னை தளபதி அவர்கள் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவர் என்று சொல்வார், ஆர்வ மிகுதியின் காரணமாக நான் தங்களின் பெயரிலே ஒரு நற்பணி மன்றம் அமைக்க வேண்டும் என்று ஒரு நற்பணி மன்றத்தை அமைத்து ஒரு மினிட் நோட்டை கொண்டு வந்து கையொப்பம் வாங்க வந்தேன். மறுக்காமல் கையொப்பம் போட்டு விட்டு சொன்னார், நீ இனிமேல் என்னை பார்க்க நேரடியாக வரக்கூடாது, குறிஞ்சிப்பாடி ஒன்றியத்தினுடைய கழக ஒன்றிய செயலாளர் கணேசமூர்த்தி இருக்கிறார், மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் தயாலும் இருக்கிறார், அவரை சென்று பார்த்துவிட்டு அதற்கு பிறகு இங்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே, நீங்களும் தலைவர் கலைஞர் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் இந்த திராவிட இயக்கத்தை இன்று முதல் கட்டி காத்து வருகின்றீர்களே, ஒரு அரசியல் இயக்கம் எப்படி நடைபெற வேண்டும். எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சியில ஒவ்வொரு நகராட்சிக்கும் மினிட் நோட், ஒவ்வொரு பேரூராட்சிக்கும் மினிட் நோட், ஒவ்வொரு ஊராட்சிக்கும் மினிட் நோட், ஒரு ஒன்றியத்துக்கும் மினிட் நோட், ஒரு மாவட்ட கழகத்திற்கும் அலுவலகம் கண்டு ஒரு சிஸ்டமேட்டிக்கா இப்படி எப்படி ஒரு அரசு உங்க தலைமையில் இயங்குது. இன்றைக்கு இங்க கொடுத்துட்டீங்கல்ல, அதுவும் தமிழ் பெருமைதான். இந்த அறிக்கை தாக்கல் செய்வதிலிருந்து ஒரு இயக்கம் எப்படி மாநாடு நடத்த வேண்டும், எப்படி கருத்தரங்கு நடத்த வேண்டும், எப்படி கூட்டம் நடத்த வேண்டும், எப்படி ஒரு அரசியல் இயக்கம் தமிழ்நாட்டில் நடைபெற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு நேர்த்தியான ஒரு இயக்கத்தை கட்டி அமைத்த வரலாற்று பெருமை கொண்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் எமர்சியையும் சந்திக்க முடியுது, சிபிஐயும் சந்திக்க முடியுது, ஐடி ரைடியும் சந்திக்க முடியுது, அமலாக்கத்துறையும் சந்திக்க முடியுது. பாசிசம் எந்த விதத்தில் வந்தாலும் அனைத்தையும் எதிர்கொண்டு ஆட்சி அதிகாரம் பதவி எங்களுக்கு முக்கியம் இல்ல, ஏற்றுக்கொண்ட கொள்கையும் லட்சியத்திலும் உறுதியாக இருப்போம். இமயம் போல் எதிரிகள் திரண்டு வந்து நின்றாலும் உங்களுக்கு கிடைச்ச தளபதிகள் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறவங்க இந்த கடகோடி எங்கள் அண்ணன் கணேசில இருந்து அக்கா கயல்வழி வரைக்கும் பாக்குறேன். இந்த திராவிட இயக்கத்தினுடைய வழித்தோன்றல், இந்த வார்த்தெடுப்பு, இந்த முதல் முறை அமைச்சராக இருந்தாலும் கூட இந்த திராவிட இயக்கத்துக்கு உரிய அந்த பாணியில பதில் சொல்றது, எங்கும் பிசிறு இல்ல, எங்கும் தடுமாறல்கள் இல்ல, இந்த தயாரிப்பு இருக்குல்ல, இது இந்தியாவில் வேற எந்த கட்சியிலும் இருக்காது. நான் எதுக்காக நான் சொல்றேன்னா, நான் பிறகு சென்னைக்கு வந்த பிறகு நான் இங்கே நம்முடைய சைதை கிட்டு போன்றவர்கள், பலராமம் போன்றவர்கள், டி.கே. பழனிசாமி போன்றவர்கள், சுந்தரம் அமைச்சர் போன்றவர்கள், மதுராந்தகத்தர் போன்றவர்கள் இப்படி சென்னையில் இருந்த காரணத்தினால் சிறிது காலம் அண்ணா அறிவாலயத்தில் இருந்து கொண்டு பார்த்தேன். அன்னைக்கு எப்படி பார்த்தனோ அதே ஒழுங்கு, அதே கட்டுப்பாடு, அதே சிஸ்டம். அதனாலதான் இன்னைக்கு திமுக என்கிற கட்சியை எவனாலும் அசைத்து பார்க்க முடியவில்லை. எத்தனையோ பேர் வராங்க, வீழ்த்தணும், அது பண்ணணும், இது பண்ணணும், ஒழிச்சிடணும், அழிச்சிடணும் அப்படின்ற, அப்படி சொன்னவங்க எல்லாம் இந்த நாட்டிலே இன்றைக்கு இருக்கிற இடம் தெரியாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அர்ப்பணிப்பு,
அது அரவணைப்பு. அந்த நேரத்துக்கு கொஞ்சம் கோபமாக கடிந்து கொண்டாலும் எந்த நேரத்திலும் நானே அதற்கு உதாரணம். நீங்க உங்களுடைய சின்னத்துல என்னை நிக்க வச்சு நான் ஒரு எம்எல்ஏ அவங்க உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா 5 ஆண்டு காலம் என் மனசாட்சிக்கு தெரியும், நான் மிகப்பெரிய அளவில் புகழ்வுரை இந்த அமைச்சர் பெருமக்களை உரைக்கவில்லை, இந்த அரசை பாராட்டவில்லை. எதிரணியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக எப்படி செயல்படுவனோ அப்படிதான் பட்டிருக்கிறேன். ஆனா எந்த இடத்திலையும் பேரவைத் தலைவர் அறையில் சந்திக்கின்ற போதோ, தங்களை தனிப்பட்ட முறையில் சந்திக்கின்ற போதோ, வாகனத்திற்கு வந்து நான் உங்களை வழி அனுப்புகின்ற போதோ, எந்த இடத்திலும் ஒரு சிறு கடுகளவும் முகத்தை காட்டாமல் தாயுள்ளத்தோடு என்னை சிரித்து கைப்பிடித்து மகிழ்ந்து, முதல் வயசுல நான் தான் இருப்பேன். கடைசி அரசு விழாக்களிலோ நீங்க கூப்பிடுற நிகழ்ச்சிகளிலே முதல் ஆளா தலைவரை வரவேற்கிற இடத்துல நான் தான் இருப்பேன். வந்த உடனே என் கையை கொடுத்து நல்லா இருக்கீங்களா, இந்த சிரித்த முகம். ஆனா முதல் நாள் சட்டமன்றத்தில் கடுமையா பேசியிருப்பேன். ஆக இந்த உள்ளம்தான் இன்றைக்கு உங்களை உச்சத்தில் உட்கார வைத்திருக்கிறது. எதிரிகள் கூட உங்களை பாராட்டுகிற இடத்திற்கு நீங்கள் வளர்ந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற இந்த மகத்தான இயக்கத்தை கட்டி காத்து இன்றைக்கு படிப்படியா, நீங்க எம்எல்ஏவா இருக்கும்போது உங்களோட எதிர்க்கட்சி வரிசையில் எம்எல்ஏவா இருந்த, நீங்க உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த போது நான் உங்களோடு பணியாற்றினேன், நீங்கள் துணை முதலமைச்சராக இருந்த போதும் உங்களோடு பணியாற்றினேன். இந்த நாட்டுடைய தமிழ்நாட்டுடைய உச்சபட்ச அதிகாரம் படைத்த முதலமைச்சராக நீங்கள் இருக்கின்ற போதும் அந்த வாய்ப்பை எனக்கு வழங்கி உங்களோடு பணியாற்ற வாய்ப்பு தந்திருக்கிறீர்கள். அந்த வகையில் உங்களுடைய இந்த கடின உழைப்பு, இந்த கடின வளர்ச்சி, இது எவராலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாத இந்த உழைப்பு, இந்த தியாகம், இந்த அர்ப்பணிப்பு, ஒரு கட்டுக்கோப்பான ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்தை வழிநடத்தி செல்வது, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று சொன்ன பேரறிஞர் அண்ணாவின் வைரவரிகளை ஏற்று மாற்று கட்சி அரசியல் கட்சிகளிலிருந்து வந்தவர்களையும் இணைத்து அவர்களுக்கும் கூட அமைச்சர் பதவிகளை தந்து அவர்களையும் சமமாக போதித்து அவர்களுக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்கி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமான ஒரு அரசியல் பேரியக்கத்தை நடத்தி வருகின்ற இந்த ஆட்சியினுடைய சாதனைகளை எண்ணி உண்மையிலேயே நாங்கள் வியக்கிறோம்.